வந்தனா இருக்காங்களா? சார் அவங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே தத்தா, உனக்காக தான் இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். விதியே எங்களை வேணான்னு சொல்லிடுச்சு. சரி, அதுவும் நல்லதாக போச்சு. நான் கிளம்புறேன். அடடா, ஃபோனை விட்டுட்டே வந்துட்டோமே. ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இவனா? ஹாய். இவனுக்கு சிரிக்கலாம் கூட தெரியுமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் மேடம் வந்தேன். என்னையவா? எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இன்னைக்கு பார்த்ததோட நான் கொஞ்சம் சாப்பிட்டா தான் பேசுகிறான். சரி, என்னன்னு கேட்போம். சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? இல்லை, நேற்று வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசணும் இல்லைங்களா, அதை பற்றி தான். சார், உங்களுக்கும் உங்கள் தாத்தாக்கும் பிரச்சனைனா நீங்கள் தான் பேசி முடிவு பண்ணிக்கணும். இதில் அடுத்தவங்களை கோத்து விட்றீங்க. அப்படிலாம் நீ எஸ்கேப் ஆகிட முடியாது. இதில் நீயும் தான் சம்மந்தப்பட்டிருக்க. அவர் ஒன்றை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டிருக்காரு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்கள் தாத்தா யாருன்னே எனக்கு தெரியாது. நீ இதை சொல்லிட்டுனா மட்டும் நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? சரி, நம்பலைன்னா போங்க, நான் கிளம்புறேன். ஏய், பேசிட்டு இருக்கல, எங்க கிளம்புற? நீங்க என்ன எப்படி நம்பலையோ அதே மாதிரி நானும் உங்களை நம்பல. வாங்க, இல்லைன்னா வாங்க, உங்க தாத்தா கிட்ட போகலாம். 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசலாம். அதை விட்டுட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் கிளம்புறேன். ஏய் மிஸ் வந்தனா. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? வா, வந்து கார்ல ஏறு. எதுக்கு? நான் ஏன் வரணும்? என் வார்த்தை கூட நம்ப மாட்டீங்க. உங்களை நம்பி நான் எப்படி காரில் வருவேன்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் தாத்தாக்கு ஃபோன் பண்ணுங்க. இவ்வளோ ஸ்கேம் பண்ணுற கும்பலை நாங்களும் பார்த்துருக்கோம், கேள்வியே பட்டிருக்கோம். ஆமா, இவ அப்படியே சொத்து குமிச்சு வச்சிருக்கா. இவள்கிட்ட ஸ்கேம் பண்றாங்க. ஹலோ தாத்தா, நீங்க பார்த்து வச்ச பொண்ணு நம்ம 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசணும்னு சொல்றா. சே, இந்த தாத்தா இப்பன்னு பார்த்து தான் சதி பண்ணுவாரு. என்னப்பா, கடைசி சமயத்தில் உங்கள் ஆள் முடியாதுன்னு சொல்லிட்டானா? கிளம்புங்க கிளம்புங்க. ஹலோ, நான் சொல்றது உண்மைதான். இங்கே நீங்கள் சொல்கிறத வேற யார்ட்டையும் சொல்லி பாருங்க, ஒரு பையன் கூட நம்ப மாட்டான். அப்படின்னா நீ என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கியா? புரிஞ்சா சரி. ஒரு நிமிஷம் உள்ள வா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. முடியாது, கண்டிப்பாக என்னால் முடியாது. நீ எப்போ உள்ள வரியா இல்லை இந்த படத்துல ஒரு மாதிரி கையில தூக்கிட்டு போட்டா? இவன் செஞ்சாலும் செய்வான், நம்ம உள்ளே போயிடலாம். இந்தா இதை பாரு. உங்கள் ஃபோனை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? நான் உனக்கு கொடுக்கலம்மா, அதுல இருக்க விஷயத்த பாருன்னு சொல்லி தான் கொடுக்குறேன். என்னங்க, இந்த பையன் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கான். பார்த்தா எஸ்எஸ் குரூப்போட சிஇஓன்னு போட்டிருக்கு. ஏய் ஹலோ, அது நான் தான். ஓ, இப்போ என்னன்றீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டா உங்கள் சொத்துலேருந்து எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும், அதானே? ஆனால் எனக்கு மாப்பிள்ளை மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையே, நான் என்ன பண்ணுறது? ஏய், அந்த காசு எவ்வளோன்னு தெரியுமா? நீ வாழ்நாள் முழுக்க டீச்சர் வேலை பார்த்தா கூட உன்னால பார்க்கவே முடியாது அமௌண்ட்டு. ஆனால் நான் கரண்ட் பில்லு கட்டாமையோ வீட்டு வாடகை கொடுக்க முடியாமையோ 3 வேளை சாப்பாடுக்கு இல்லாமையோலாம் இல்லையே. நான் நல்லா தானே இருக்கேன். ஸோ எனக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இந்தா வா போ அப்படின்லாம் சொல்லாமல் என்னை ஒழுங்காக மேடம் கூப்பிடுங்க, இல்லையா என் பேர் சொல்லி வந்தனான்னு கூப்பிடுங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். இப்போ உன்னை எப்படி கூப்பிடுறது தான் முக்கியமா? நீ பைத்தியமா இல்லை நான் பைத்தியமான்னு நினைக்க தெரியல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உன்கிட்டலாம் பேசி புரிய வைக்க முடியாது. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? நான் கிளம்புறேன். பொண்ணாடா அவெல்லாம். நான் சொல்கிறதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாடா. நான் அவ்வளோ நேரம் பேசுகிறேன், என்னைய ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேறாடா. பரவாயில்லையே, தாத்தா உனக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலி பொண்ணாக தான் பார்த்து வச்சிருக்காரு போல. மண்ணங்கட்டி வாய் மூடுடா, இப்படிலாம் சொல்லாத. நீ விடுடா, கோவப்படாத. இந்த விஷயத்தில் நான் வந்து தோக்குற மாதிரியே இல்லைடா. தேவ்க்கு எனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிடா, அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. நீயே பாரு. ஏங்க நீ டார்ச்சர் பண்ணுறீங்க? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. உனக்கும் எனக்கும் எங்கள் தாத்தா ஆல்ரெடி முடிச்சு போட்டு வச்சுட்டாரு. ஓஹோ. இங்கே பாரு, நான் தாத்தா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை டேட்டிங்காக மாற்றி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? அதனால எனக்கு என்ன ப்ராஃபிட்? நம்ம 2 பேருமே கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டோம். அது உனக்கு புரியலையா? என்ன சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ண வச்சு எனக்கு சொத்துல பங்கு கிடைக்கும். தேவையில்லாமல் நான் ஏன் உங்களை டேட் பண்ணணும்? அப்போது கல்யாணமாக பண்ண முடியும்? என்ன பண்ணிக்கலாமா? என்ன ஜோக்கா? இங்கே பாருங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, என்னால் காசுக்காகலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்கே பாரு, எஸ்எஸ் குரூப்போட மாதம் வேல்யூ உனக்கு எவ்வளோன்னு தெரியுமா? என்னோட மாத சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதே மாதிரி தான் எஸ்எஸ் குரூப்போட வேல்யூ எவ்வளோன்னு நான் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு காசு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த டேட் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை விட்டுருங்க. உண்மையிலேயே மீன் பண்ணி தான் சொல்கிறியா? ஆமாங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்து இதை மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க. ஓகே, அப்போ நான் கிளம்பட்டுமா? ஹாய் வந்தனா. என்னம்மா, நம்ம இன்னும் பேசி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இந்த பக்கம் டேட்டிங் வந்திருக்க. இது சீட்டிங் இல்லையா? என்னது சீட்டிங்க? என்னையா சொல்கிற? கல்யாணம் தானே வேணான்னு சொன்னேன், டேட் வேணான்னு சொல்லியே. அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு பண்ணலாமா? என்ன பேசுறீங்க? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல. நீயும் தானே கல்யாணம் வேணான்னு சொன்ன. சரி அப்போ சொல்லு, தாத்தா சொல்ற மாதிரி கல்யாணமே பண்ணிக்கலான்றியா?
என்ன தாத்தா தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னீங்க, டேட் பண்ணா போதுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க? சரி அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஓகே பாய். எவ்வளோ ட்ரிக்காக அனுப்பி வச்சிட்டீங்க என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் போனால் என்ன, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வா சாப்பிடு. எப்படி பேசிகிட்டே சாப்பிடலாமா இல்லை நீ சாப்பிட்டு முடிச்சுக்கிறியா அப்புறம் பேசலாமா? நீங்கள் ரொம்ப எல்லையை மீறி போகிறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்குறீங்க? இருங்க, அம்மா வேற கால் பண்ணுறாங்க. போச்சு, நான் மாட்டினேன். அம்மா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு வந்து எல்லாமே நேரில் சொல்கிறேன். ஃபோனை வைங்க. அம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற போதுமா? இப்போ ஃபோனை வைங்க. இங்கே பாரு, உனக்கும் ஒரு பையன் தேவை, எனக்கு நீ தேவை. ஐ மீன் கான்ட்ராக்ட் படி நீ தேவை. ஓகே சொன்னதா என்ன டீச்சர்? ஓகே, பார்த்துடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். சொல்லுங்க மேனேஜர், என்னை எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க? சார், தேவ் வந்து அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை கேட்குறாரு. ஐயோ அவனா? எதுக்கு? அதெல்லாம் கொடுத்துடாதீங்க. சொல்லுங்க, எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நம்ம ஒரு 6 மாதம் டேட் மட்டும் பண்ணலாம், அவ்வளோதான், சிம்பிள். சரி, என்னை டேட் பண்ணுறனால உங்களுக்கு சொத்து கிடைக்கும். இதில் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. என்னோட வேலையும் விட்டுட்டு, என்னோட பிளைண்ட் டேட்டையும் விட்டுட்டு, என் கல்யாணத்தையும் விட்டுட்டு இது ஒரு வேலையை நான் பார்த்துட்ருக்கணும். அதை விட 6 மாதத்துக்கு நான் உங்களை டாலரேட் பண்ணணும். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு? பரவாயில்லையே, பயங்கர கிளவராக தான் இருப்ப போலையே. ஆமாம், எங்கள் ஊரில் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க என்னைய. மண்ணாங்கட்டி. அப்புறம் எதுக்கு எனக்கு காசு பணமே வேணாம், நான் கல்யாணத்துக்காகலாம் காசு பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு பக்கமாக டைலாக்லாம் பேசினேன். அது வேற இது வேற. டீல்னு வரும்போது 2 பக்கமே நியாயம் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு மட்டுமே இதில் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எதுலேயுமே கண்டிப்பாக லாஸ் ஆக மாட்டேன். உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி இந்த டேட்டிங்னு சொல்லிட்டு கண்ட பசங்களோட சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்லை இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவே எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமே. ஒரு ஷேரும் கிடைக்கும், நல்ல ஃப்ரேமும் கிடைக்கும். அதுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமாம்மா, எனக்கு மட்டும் ஆசையாக என்ன? எனக்குன்னு நிறைய கொள்கைகளாக இருக்குது. முதல்ல நீங்கள் என்னை மரியாதையை கூப்பிடணும். ஓகே வந்தனா மேடம். சொல்லுங்க டீச்சர். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பாப் சிங்கராக இருக்கான். அவனுக்கு நீங்கள் நான் ஒரு நல்ல அகாடமியில் சான்ஸ் வாங்கி தரணும், அவனை பெரிய ஆளாக்கணும். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் லைப்ரரியே இல்லை, அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணி தரணும். அப்புறம் ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு ஒரு மிரரே இல்லாமல் இருக்குது, நீங்கள் அதையும் ஏற்பாடு பண்ணி தரணும். என்ன இப்போ அவளுக்கு எதுவுமே கேட்காம மற்றவங்களுக்கு செய்யறதை பற்றி தான் கேட்டுட்ருக்கா? அதுவும் ரொம்ப சின்ன விஷயமா கேட்டுட்ருக்கா. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிற என்ன வேணால் நான் பண்ணுறேன். அவ்வளோதானே, நீ கான்ட்ராக்ட் ஒத்துக்கிட்ட, பேச்சு மாறக்கூடாது, ஓகேவா? பக்கா. அப்படியே கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடலாமா? யாரா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா? பண்ண ப்ராமிஸை மறந்துடக்கூடாது. சரி வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ப்ராமிஸ்னால் 2 பக்கமே ஃபாலோ பண்ணுறது பேர் தான் ப்ராமிஸ். நான் ப்ராமிஸை ஃபாலோ பண்ணிடுவேன், நீங்கள் எப்படி? என்னடா கான்ட்ராக்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சுடா. அந்த கான்ட்ராக்டில் இருக்க லாஸ்ட் பேஜ் மட்டும் ஆட் பண்ணாத. ஏன்டா, அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. தேவும் இந்த மேரேஜ் கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேணாம், நீ அதில் ஆட் பண்ணாமல் இருந்தால் போதும்.